வெல்கம் டு அன்பரசி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அன்பரசி கிச்சனில் இன்றைக்கி முறுமுறுன்னு சூப்பராக டேஸ்டியான ஒரு அச்சு முறுக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அன்பரசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு சல்லடையில் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஜல்லடையில் ஓட்டை ஓட்டையாக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அரிசியை கையில் தொட்டு பார்த்தாலே மாவாகுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் அரிசி. ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சலிச்சு எடுத்துட்டோம். மாவு நல்லா நைஸாக இருக்குது. இந்த அளவுக்கு மாவு வந்து நம்ம பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ ஒரு 300 கிராம் மாவு எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம எடுத்து வச்ச அந்த மாவு கூட இதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த முறுக்குக்கு எள்ளு போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அச்சு முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிடணும். ஹீட் பண்ணிவிட்டு அச்சை வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டுடணும். அச்சு ஓரளவு ஹீட்டாக தான் இருக்கணும் எப்போவுமே. இப்போ மாவில் எடுத்து அந்த அச்சை 3/4 அளவுக்கு நனைச்சிட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே விட்டுற வேண்டியது தான். லைட்டாக வெந்தோன்னா நம்ம இப்படி ஆட்டி விட்டோம்னா முறுக்கு அழகாக தனியாக பிரிஞ்சு எண்ணெயில் விழுந்துடும். அவ்வளவுதாங்க. எவ்வளோ ஈஸியாக நம்ம அச்சு முறுக்கு செய்கிறோம் பாருங்கள். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த முறுக்கு மாவு கூட ஒரு முட்டை சேர்த்துங்க. முட்டை சேர்த்திங்கன்னா அச்சு முறுக்கு இன்னும் நல்லாவே வரும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த அச்சு முறுக்கு கை முறுக்கெல்லாம் சுற்றும் போது சுண்ணாம்பு சேர்த்துக்குவாங்க. சுண்ணாம்பு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு அதை தெளிய வச்சுட்டு மேலே இருக்க தண்ணியை ஊற்றுக்குவாங்க. ஏன்னு கேட்டால் முறுக்கு அப்போ தான் முறுமுறுன்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முட்டை சேர்த்தாலே சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு முட்டை சேர்த்துட்டாலே நல்லா இருக்குது. இந்த முறுக்கு சூப்பராக எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நமக்கு 2 பேர் வேணுங்க. ஒருத்தராக செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றா நினச்சி வைக்கும்போது அப்போது அந்த டைமுக்கு ஒன்று வெந்த உடனே எடுத்துட்டா தான் இன்னொன்று போட முடியும். பாருங்கள், இப்போ அது வெந்துருச்சு. நான் எடுக்கிறேன். எவ்வளோ அழகாக சூப்பராக அச்சு முறுக்கு வந்திருக்கு பாருங்கள். நாம் ஒரு 300 கிராம் மாவு தான் எடுத்தோம். இதுக்கு எனக்கு ஒரு 50 முறுக்குக்கு மேலே தாங்க வந்துருந்துச்சு. சூப்பராக கொஞ்சம் மாவு இருந்தாலே நிறைய முறுக்கு செய்யலாம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அன்பரசி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.